இந்த நாள் வரை என்னை காத்திட்ட எந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட எந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்தே என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. சத்துருவாயிருந்தே என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறத்தீர் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதமெடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறைத்தீர் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதமெடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். வியாதியாக இருந்தேன், குணமானேன் தழும்புகளால். வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. வியாதியாக இருந்தேன், குணமானேன் தழும்புகளால். வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். ஆமென், 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 ஆமென். உலகமெங்கிலும் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். குட் ஸ்டார்ட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தும்படி, நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாகவும் ஆதியாகவும் அவருடைய வார்த்தையை வைத்து அந்த வார்த்தையிலிருந்து புறப்படுகிற வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையை கட்டும்படி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். காரியங்களை செய்யும்படி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஏசாயா 60வது அதிகாரம் 1-2 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதித்திருக்கிறது. ஆமென். நம்முடைய குடும்பத்துக்கும் நமக்கும் தேவன் நம்மை இருக்கின்ற அந்த இருளிலிருந்து நம்மளை வெளியே எடுக்கிறதற்காக அவர் முதலாவது நம்மையே ஒளியாக மாற்றுகிறார். யார் ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில் வாரும், இயேசுவே நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று மனம் திரும்பி கிறிஸ்துவுக்கு ஒரு உள்ளத்தை, தங்களுடைய உள்ளத்தை கொடுக்கிறவங்களுடைய
இருதயத்திலே தேவன் வந்து முதலாவது வாசம் பண்ணி அவருடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற விரும்புகிறார், வெளிச்சமாக்க விரும்புகிறார். இப்பொழுதே கூட நீங்கள் யாரேனும் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது, இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், நான் உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன், உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆளுகையும் என்னுடைய இருதயத்தில் வரட்டும், என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன், இனி நான் அல்ல நீரே வந்து என்னை ஆட்சி செய்யும் ஆண்டவராக இரட்சகராக இரும் என்று சொல்லி யாரொருவர் தங்களுடைய உள்ளத்தை அவர்களுக்கு கொடுக்குறாங்களோ, கர்த்தருக்கு கொடுக்குறாங்களோ, கர்த்தர் வந்து அவங்க உள்ளத்திலே வாசம் பண்ணுவார். அவங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீயே எழும்பி நீ பிரகாசிக்கலாம். கர்த்தருடைய ஒளி வந்தது, ஒளியாகிய இயேசு உங்களுக்குள்ளே வந்ததுனாலே உங்களுக்கு தேவன் ஒரு மகிமையை கொடுத்து விடுகிறார். ஒளி வந்தது, மகிமை வந்தது. சொல்லுவோம், என்மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை வந்தது. ஆமென். கர்த்தருடைய மகிமை என்றால் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எபிரேய வார்த்தையில் கபோட் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தேவனுடைய மெஜஸ்டி, தேவனுடைய ஹானர், தேவனுடைய க்ளோரி, மகிமை, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் வந்துடுச்சு. அற்புதமாய் அது ஒரு ஸ்ப்ளெண்டரா, ஹானரா, மெஜஸ்டி, அவருடைய மெஜஸ்டி. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை உங்கள் மேலே வந்திருக்கிறது. இப்பொழுதே ரிசீவ் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள், தேவரீர் உம்முடைய அதிகாரமும் உம்முடைய வல்லமையும் என் மேலே வந்திருக்கிறது, உம்முடைய கனம் என் மேலே வந்திருக்கிறது ஆண்டவரே. என்ன ஒரு அற்புதமான ஒரு ஒளி வீசக்கூடிய தேவனுடைய நாமத்தை நான் இருக்கின்ற ஸ்தலத்தில் அப்படியே பிரஸ்தாபப்படுத்துகிற விதத்தில் அந்த மகிமை வந்திருக்கிறது என்று நீங்கள் இப்பொழுதே விசுவாசிக்கலாம். மகிமை என்கிறது அருமையானவர்களே, அது ஒரு தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வல்லமை, தேவன் மனிதனுக்கு பாராட்டுகிற கிருபை. தேவன் இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நம்மிலே தந்து நம்மை எழும்பி பிரகாசிக்க வைக்க பண்ணுகிறார். மங்கி எரிகிற உங்களுடைய வாழ்க்கையை, அந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கையை, அந்த பலவீனமான ஒரு எண்ணமுள்ள அந்த வாழ்க்கையை தேவன் எடுத்து உயர்த்த ஆரம்பிக்கிறார். நாம் ஒன்றுமில்லை. நான் பிறக்கும்போது எதை எடுத்துட்டு வரல, ஆனால் தேவனுடைய நோக்கங்களுக்காக நான் பிறந்திருக்கிறேன் என்கிற உணர்வை உடையவர்களாக மாறி அவர் என்னிலே வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு இடம் கொடுக்கும்போது நான் சொல்லுகிறேன், ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் சகல வஸ்துக்களாலும் நிரம்பின வாழ்க்கையாய் அவர் மாற்றி விடுகிறார். மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாய் மாற்றி விடுகிறார். உங்களுடைய தாயையும் தகப்பனையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறார். ஏன்னா அவர் உள்ளே வந்து விடுகிறார், அவருடைய மகிமை உள்ளே வந்து விடுகிறது. நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனமாக, கர்த்தருக்கு பிரயோஜனமாக, உங்கள் குடும்பங்களுக்கு பிரயோஜனமாக நீங்கள் மாற்றப்பட்டு விடுகிறீர்கள். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் தேவனுக்கு பயந்து, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், தேவன் என்னை வழிநடத்தட்டும், அவருக்கு நான் உண்மையுள்ளவனாய் நான் இருக்க விரும்புகிறேன் என்கிற விதத்தில் தவறுகள் இருந்தாலும் என்னை திருத்தி கொள்ளுகிறதற்கு தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒருவேளை இப்போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை கருகலாக இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் எங்கும் எதிர்ப்பாக இருக்கிறது, நான் முன்னேற முடியவில்லை, ஒரு அடி முன்னேறினா 10 அடி சறுக்குகிறவனாக இருக்கிறேன், என்னை சுற்றி என்னை பார்க்குறவங்க எல்லாரும் வித்தியாசமாகவே பார்க்கிறார்கள்,
ஏளனமாய் பார்க்கிறார்கள், பைத்தியகாரத்தனமாய் பார்க்கிறார்கள். நீ எல்லாம் வாழ்ந்துருவியா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா என்கிற எண்ணத்தோடு பார்க்கிறார்கள் என்று ஒருவேளை நினைக்கலாம். உங்களுக்குள் வந்திருக்கிற ஒளியானது அது வீச துவங்கும் போது அவருடைய பிரசன்னம் உங்களுடைய மனதிலும் உங்களுடைய உணர்வுகளிலும் உங்களுடைய சிந்தனைகளிலும் உங்களுடைய உணர்வுகளிலும் நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய அந்த தீர்மானிக்கிற சக்திகளிலும் தேவனுடைய அந்த ஒளி, தேவனுடைய விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்க போது நான் சொல்லுகிறேன், சுற்றிலும் எவ்வளவு டார்க்காக இருந்தாலும் தேவன் அந்த இருளிலிருந்து தூக்கி உங்களை ஒளிமயமான இடத்திற்கு அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் மகா நல்லவர். நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், இந்த ஒளி எனக்கு வந்து என்ன பிரயோஜனம், இந்த வயசான நாட்களில் இந்த நேரத்தில் இந்த ஒளி வந்து என்ன செய்ய போகுது, நான் இனி இருக்கிற நாள் கொஞ்ச நாள், எனக்கு ஆல்ரெடி எனக்கு வயசாயிடுச்சு, இல்லைன்னா வாழ்க்கையில் பாதி முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு என்ன இருக்குது, இனி மீதி வாழ்க்கை ஏதோ நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமானால் அந்த இருளான எண்ணத்தை இயேசுவின் நாமத்தினால சபித்து வெளியே துரத்திட்டு நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு பிரயோஜனமான கருவியாக எந்த வயதிலும் எந்த சூழ்நிலையிலும் இருக்க முடியும் என்று தேவன் உங்களை அழைக்கிறார். அவருடைய ஒளி வந்தது, அவருடைய மகிமை வந்தது, அவருடைய தயவு வந்தது, அவருடைய இரக்கம் வந்தது, அவருடைய அன்பு வந்தது. தேவன் உங்களை அப்படியே எடுத்து சூப்பராக அப்படியே மாற்றி பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாக மாற்றி அவர் கூடவே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நடக்கிறது என்ன என்று புரியவில்லை, அவர் வழி நடத்துகிற விதம் எனக்கு வித்தியாசமாக இருக்கிறது, என் குடும்பத்திற்கும் வித்தியாசமாக இருக்கிறது, நான் என்ன செய்வது, எனக்கு இந்த நேரம் ஒரு கண்ணீரின் நேரமாக இருக்கிறது, ஒரு அழுகையின் நேரமாக இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய மனது கலங்கி கொண்டு இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றி தேவன் உங்களை தலை நிமிர பண்ணுவார். அவருடைய வாக்குத்தத்தம் மாறாது, அவருடைய வார்த்தை நிச்சயமாகவே அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அவருடைய மகிமை உங்கள் மேலே உதித்திருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், என்ன நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருக்கவே வேண்டாம். நான் சொல்கிறேன், தேவன் கூட வரும்போது நான் சொல்கிறேன், இப்பொழுதே கூட தேவ ஆவியானவர் உங்கள் மேலே வரும்போது அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை வந்து இறங்குகிறது. நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் முதல்ல செட் பண்ணி அமெரிக்கான மனநிலையை கொடுத்து காரியங்களை உங்கள் மூலமாக வாய்க்க பண்ண ஆரம்பிப்பார். நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள் என்கிற வெளிச்சத்தை தேவன் உங்களுக்கு தர ஆரம்பிப்பார். பாருங்க, யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் அவன் குழிக்குள்ள போடப்பட்ட போதும், இஸ்மவேலரிடத்தில் விற்கப்பட்ட போதும், அநியாயமாய் சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட போதும், விலைக்கு விற்கப்பட்ட போதும், எகிப்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போதும், தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் யோசேப்போடையே கூட இருந்தது. ஒரு இன்விசிபிள் பவர், ஒரு இன்விசிபிள் அத்தாரிட்டி, ஒரு இன்விசிபிள் க்ளோரி, மறைக்கப்பட்ட ஒரு மகிமையை போல் அது இருந்தது, மறைக்கப்பட்ட ஒரு வெளிச்சம் போல இருந்தது, மறைக்கப்பட்ட ஒரு அதிகாரம் போல இருந்தது. ஆனால் கொண்டு போய் போத்திபார் இடத்துல விற்கப்பட்ட பிறகு, அங்கே வேலைகளை செய்ய ஆரம்பித்த பிறகு, தேவனுடைய ஒளி, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய பிரசன்னம் வெளியே வர ஆரம்பித்தது. பாருங்க, அவன் முதலாவது காரிய சித்தி உள்ளவனானான். தேவன் உங்களோடு கூட இருந்து அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது நீங்கள் உணர்ந்து அவரோட நடக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு முதலாவது நடக்கிற காரியம் காரிய சித்தி.
எதை செய்தாலும் தேவன் அதை வாய்க்க பண்ணி உங்களோடு இருக்கிற அந்த ப்ரெசன்ஸை தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் பாருங்க. அந்த மகிமை அப்படியே உங்கள் மூலமாக அப்படியே அந்த க்ளோரி, அந்த ப்ரெசன்ஸ், அந்த வெளிச்சம் வீச ஆரம்பிக்கும். போத்திபார் பார்க்குறான், இந்த மனுஷன் வந்ததுலேருந்து நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் தெரியுதே, இந்த மனுஷன் வந்ததுலேருந்து இந்த பிஸ்னஸ்களில் உயர்வு தெரிகிறது, இந்த மனுஷன் வந்ததுலேருந்து வேலைக்காரங்கள்லாம் ஒழுங்காக நடக்க ஆரம்பிக்கிறாங்களே, இந்த மனுஷன் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு மாற்றம் தெரிகிறது, எனக்கு ஒரு மாற்றம் தெரிகிறது, முன்னேற்றம் வர ஆரம்பித்திருக்கிறது என்று அந்த மனுஷன் உணர ஆரம்பித்தான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்று போத்திபார் சொல்லுகிற விதத்திலே அங்கே காரியங்கள் நடந்தது. உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள், நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் கூட உங்களுடைய எஜமான்கள் அல்லது நீங்கள் ஒருவேளை எஜமானாக இருந்து காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது உங்களுடைய வேலைக்காரர்கள், நீங்கள் போகிற சூழ்நிலைகள், அது எந்த ஸ்தலத்திலையும் தேவன் பாருங்கள் காரிய சித்தியை உங்களுக்கு கொடுக்கிறத, எதை செய்தாலும் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுகிற விதத்தில் எதை செய்தாலும் தேவன் அங்கே வாய்க்க பண்ணுகிற தன்னுடைய ப்ரெசன்ஸை அங்கே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறதை உங்களுடைய வாழ்க்கையும் காண முடியும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. இது பழைய வாழ்க்கை அல்ல, இது குழிக்குள்ள இப்போ நீங்கள் இல்லை, நீங்கள் மேலே தூக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் இப்பொழுது மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். தேவன் உங்களை இருளிலிருந்து இப்பொழுது அவருடைய அன்பின் கயிறினாலே தூக்கி விட்டார், வெளிச்சத்துக்கு நேராக உங்களை கொண்டு வந்து விட்டார். இருக்க வேண்டிய இடத்திலே தேவன் ஆவிக்குரிய விதத்தில் உங்களை உட்கார வைத்து அவருடைய அன்புக்குள்ளாக, அவருடைய கிருபைக்குள்ளாக, அவருடைய மெஜஸ்டிக்குள்ளாக உங்களை கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய விரிவாக்கமாக, தேவனுடைய அன்பின் விரிவாக்கமாக, தேவனுடைய தயவின் விரிவாக்கமாக, தேவனுடைய பிரசன்னத்தின் விரிவாக்கமாக நீங்கள் இப்போ மாறிட்டதுனால பாருங்கள், எல்லாம் காரிய சித்தியாய் அப்படியே உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், காரிய சித்தி நடக்க ஆரம்பிக்குது. நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுது. அருகாமையில் இருக்கிறவங்க பார்க்கிற விதத்தில் அற்புதமாய் மாற ஆரம்பிக்கிறது. ஓ, அப்படியே ப்ரொமோஷன் கம்மத் ஃப்ரம் த லார்ட், உயர்வு கர்த்தரால் வர ஆரம்பிக்குது. உயர்வு அப்படியே கர்த்தரால் வர ஆரம்பிக்குது. ஆமென். அப்படியே உயர்வு வர 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 ஒருத்தரை மேனேஜ் பண்ண, உங்களை நீங்கள் மேனேஜ் பண்ண ஆரம்பித்து உங்கள் மேலே கர்த்தர் இருக்கிறார்ன்ற உணர்வுக்குள்ளே வந்து அவருடைய வார்த்தையை அப்படியே நீங்கள் விசுவாச்சு நம்பி, இந்த வார்த்தைகளெல்லாம் நம்பி விசுவாச்சு அப்படியே நீங்கள் இருக்கின்ற இடத்துல உங்களை தேவன் அப்படியே உயர்த்த ஆரம்பிக்கிறார். மகிமை வந்துருச்சு. இனி நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. இனிமே விளக்கை கொளுத்தியாச்சு. இனி இது விளக்கு தண்டின் மேலே வைத்து வீட்டில் உள்ள யாவருக்கும் பிரகாசம் தரணும்னு சொல்லிட்டு அந்த போத்திபார் தன்னுடைய அரண்மனையிலேயே ஒரு சீஃப் மேனேஜராக ஒரு மெயினான ஒரு பொசிஷனை கொடுத்து அப்படியே அவன் உயர்த்தி வைத்து விட்டான். அப்படியே உயர்த்தி வைத்து விட்டான். ஆமாம், நீ எனக்கு ஆண்டவனாக இரு, சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உனக்கு ஒரு உயர்வாக இருக்கிறேன், மற்றபடி உன் விருப்பம், உன்னுடைய யோசனைகள், உன்னுடைய எண்ணங்கள், இது இந்த வீடு பூரா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தி அதிகாரத்தை அவன் தனக்கு இருந்ததெல்லாம் கொடுத்துட்டு நிர்வாக பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டான். பாருங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்கள் ஆவியின் மூலமாக உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு தேவன் கொடுக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அப்படியே மேலே வந்து தேவனுடைய பிரசன்னத்தால் நிரம்பி, அவருடைய மகிமையால் நிரம்பி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஜெயத்தையும் உங்கள் தேவனுடைய அன்பின் வெளிச்சத்தையும் நீங்கள் பிரகாசிக்க வைக்க முடியும். பாருங்கள், உலகம் காணும்படி உங்களை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். சுற்றி இருக்கிறவர்கள் உங்களால் ஒரு பலனை அடையும்படி தேவன் உங்களை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். இனி நன்மை,
நிர்வாகம் சரியாகும்போது அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நன்மை வர ஆரம்பிக்குது. நிர்வாகம் சரியாக நடத்தப்பட ஆரம்பிக்கும்போது, சரியான நபரை சரியான இடத்திலே தேவன் உட்கார வைக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்திலும் அருமையானவர்களே விரிவாக்கம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. குடும்பங்களில் மாற்றம், சபைகளில் மாற்றம், தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது பாருங்கள். உங்களுடைய தொழிலில் கூட அப்படி தான். தேவனை விசுவாசித்து, தேவனை நம்பி, உங்கள் மேலே இருக்கக்கூடிய ப்ரெசன்ஸை உணர்ந்து நீங்கள் அப்படி இருக்கும்போது, நான் அப்படி இருக்கும்போது, நான் சொல்கிறேன், அந்த மகிமை மற்றவர்களுக்கு காணப்பட ஆரம்பிக்கும். யோசேப்பு கூட அவன் தன்னுடைய சகோதரரிடத்தில் அவன் எப்படி சொல்லி அனுப்பிச்சான்னு ஆதி ஆகமத்தில் போட்டிருக்குன்னா 45:13 எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவரை சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி பாருங்கள் எப்படி சொல்கிறார் யோசேப்பு. சீக்கிரமாக டேடியை வர சொல்லு, எனக்கு எகிப்தில் உண்டாயிருக்கிற அந்த மகிமையப்பா. எகிப்து என்கிறது ஒரு இருளான இடம். அந்த தேசத்தில் ஒளியாகிய யோசேப்பை தேவன் கொண்டு போய் வச்சு மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்படியே அவன் ராஜ்யபாரம் பண்ணுறான். எல்லா களஞ்சியங்களுடைய சாவி யோசேப்பினுடைய கையில் இருக்கிறது. அந்த ராஜ அரண்மனையிலே அவருடைய பொறுப்பில் இருக்கிறது. நான் சொல்கிறேன், நல்லா விளையிற 7 வருஷம். ஆமாம், அப்பையும் அவன் அரசாண்டான். வறட்சியான 7 வருஷம், அப்பையும் அவன் அரசாண்டான். அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. எகிப்தில் அவனுக்கு அற்புதமான ஒரு மகிமை, ஒரு ஹானர், ஒரு மெஜஸ்டி. அவருடைய சிங்காசனத்தை எந்த ஒரு மனுஷனும் அசைக்க முடியாது. அவருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனத்தில் தேவன் இருக்கிறார். பிசாசு கர்த்தருடைய பார்வையில் அவன் தூசி. அவருடைய சிங்காசனத்தை ஒருவரும் அசைக்கவும் முடியாது. அவரே இறையாண்மை உள்ளவராய், அவரே சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் அல்லவா. அந்த மகிமை அப்படியே கொஞ்சம் யோசேப்புக்கு வெளிப்பட ஆரம்பித்து அப்படியே அந்த 7 வருஷம், அதுக்கடுத்து பஞ்ச நேரத்திலையும் கூட அவன் ஒரு கிங்காக அப்படியே தேவன் உயர்த்தி வைக்கிறத பார்க்கிறோம். எகிப்திலே அவனுக்கு உண்டாயிருந்த சகல மகிமையும் சகோதரர்களே நீங்கள் கண்ட யாவையும் குழிக்குள்ள தள்ளின அதே சகோதரர்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு அந்த மகிமையை கண்டு அந்த மகிமையில் நடந்து அந்த மகிமையில் போஷிக்கப்பட்டு நீ போய் டாடியை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய குடும்பங்களையும் கூட தேவன் அப்படி கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒன்றுமில்லாது இருந்தேன், நிறைத்தீர் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து, அப்படியே ஈரேவாக தேவைகளை சந்தித்து யோசேப்புக்கு தன்னுடைய தேவைகள் மாத்திரம் சந்திக்கப்படவில்லை. தான் இருந்த சமுதாயம், தான் வாழ்ந்த நாடு, தன்னிடத்திலே அண்டிக் கொண்ட எல்லாருக்கும் தேவைகளை சந்தித்து நிறைவில் இருக்கிற ஒரு மனுஷனாய் யோசேப்பு காணப்பட்டார். இதுதான் ஒளி வந்து செய்கிற காரியம். இதுதான் மகிமை செய்கிற காரியம். உங்கள் மேல் ஒளி வந்திருக்கிறது, உங்கள் மேல் மகிமை வந்திருக்கிறது. அந்த மகிமைக்காக, அந்த ஒளிக்காக இப்பொழுதே ஒரு நன்றி சொல்லி, அப்பா அவங்க மகிமை எப்படிப்பட்ட மகிமைன்றதை நான் உணர்றேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, உங்கள் ப்ரெசன்ஸ்க்காக நன்றி ஆண்டவரே, உங்கள் மைட்டி பவருக்காக நன்றி ஆண்டவரே. இப்போ ரிசீவ் பண்ணுறீங்களா? காலை வேளையில் நீங்கள் எங்கே இருந்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இது முடிந்த பிறகு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்பொழுதே உங்களுடைய மனதில், உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஜீசஸ் ஃபில் மீ லார்ட், fill me with your Holy Spirit, Lord. Fill me with your holy presence, Lord.
fill you with your holy grace Lord. அவர் உங்களை அப்படியே அவருடைய பரிசுத்தத்தால், அவருடைய அப்படியே பிரசன்ஸால், அவருடைய வல்லமையால் நிரப்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த வேளையில் கூட அப்படியே இந்த பாடலை பாடிட்டு ஜெபிப்போமா? உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த இருளெலாம் போய், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய இருளெலாம் போய், ஒருவேளை நீங்கள் வாலிப வயசில் நல்ல ஒரு வேலைக்காக காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சம்பளத்துக்காக ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா, நான் சம்பளமும் காரியமும் இயேசுவாக வந்துட்டார். எந்த நிலையில் இருந்தாலும் நான் நல்லா இருப்பேன், அவர் தான் எனக்கு சம்பளம், அவர் தான் ஒளின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இருள் விலக ஆரம்பிக்கும். யோசேப்போட வாழ்க்கையில் இருள் விலக ஆரம்பித்தது பாருங்கள். மகிமை தோன்றினது. அது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாதிருந்தே நிறைத்தீர் ஐஸ்வர்யத்தால், தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தே நிறைத்தீர் ஐஸ்வர்யத்தால், தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் இருந்தீரே. சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, ஆழத்தில் இருந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் உம்முடைய அதிகாரமும் உம்முடைய பிரசன்னமும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. அது இருளை விரட்டி காரியங்களை உடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணி நீர் கூட இருந்து வழி நடத்தி உயர்த்தி வைக்கிறதற்காக நன்றி. எல்லா முழங்கால்களும் முடங்கும் ஆண்டவரே, எல்லா இருளும் விலகுகிறது, எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறது, கடன் முடங்குகிறது இயேசுவின் நாமத்தினால. அற்புதமான கிருபைகளும் தயவுகளும் பெருகுகிறது ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். ஓ, யோசேப்புக்கு இருந்த மகிமையை நீர் உண்டு பண்ணுகிறீர், மற்றவர்கள் காணத்தக்கதாக கிருபை தருகிறீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மாற்றத்தை நீர் தருகிறீர், முன்னேற்றத்தை தருகிறீர். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய இரக்கங்கள் அப்பா மேலாக ஒவ்வொருவர் மேலும் வெளிப்பட்டு அப்பா எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, நீ செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும், நீ போகிற இடத்திலெல்லாம் கதவுகள் திறக்கும், குறைவுகள் நிறைவடையும், வாழ்க்கையின் பாத்திரம் பொங்கி வழியும். பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம், கிருபையின் மேல் கிருபை உண்டாகும். தேவன் நாமம் இப்பொழுதே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படும். அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமேன், 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 ஆமேன். படிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்ப மாற்றம். ஓ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபாரமான மெமரி பவர் இயேசுவின் நாமத்தினால உண்டாயிருப்பதாக.
தேவரீர் நீர் அப்படி உயர்த்தி பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய க்ளோரி வேலை ஸ்தலங்களில், வியாபார ஸ்தலங்களில் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி. நன்றி அப்பா. நீர் ஆசீர்வதித்தீர், உயர்த்துகிறீர், கனப்படுத்துகிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட எந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட எந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீர் நல்லவர் அல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர், நீர் மிகவும் நல்லவர், நீர் மிகவும் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.